வணக்கம் நண்பர்களே. பொங்கல் திருநாளுக்கு வெளியாகியுள்ள அயலான் திரைப்படம் பார்த்தேன். படம் பார்த்தபோது ஏலியான்கள் நண்பர்களா எதிரியா என யோசித்தேன். ஏலியான்கள் எனப்படும் வேட்டுக்கிரவாசிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும். அதே நேரத்தில் ஒருவேளை அவர்கள் நம் பூமிக்கு வந்தால் நமக்கு எதிரியாக இருப்பார்களா அல்லது நண்பர்களாக இருப்பார்களா என்ற கேள்வி விண்வெளி ஆர்வலர்களுக்கு மட்டுமல்ல, விஞ்ஞானிகளுக்கே உண்டு. ஹாலிவுட் படங்கள் ஏலியன்களை நமக்கு எதிரிகளாகத்தான் சித்தரிக்கிறது. நடிகர் ஆர்னால்டு நடித்த 1987 வெளிவந்த பிரிடேட்டர், வில் ஸ்மித், டாமி லீ ஜோன்ஸ் நடித்த மென் இன் பிளாக் போன்ற ஏலியன்கள் பற்றி பல படங்கள் ஹாலிவுட்டில் வெளிவந்துள்ளன. இந்த படங்களில் ஏலியன்கள் பிரம்மாண்டமான பறக்கும் தட்டுகளில் வந்து பூமியை அழிப்பதாகவும் அல்லது அவர்கள் பூமியை கைப்பற்ற முயற்சிப்பதாகவுமே காட்டப்படுகிறது. இதை முறியடித்து பூமியை அமெரிக்க கதாநாயகர்கள் காப்பாற்ற முயற்சிப்பதுதான் ஹாலிவுட் படங்களின் கதையாக இருக்கும். இதற்கு நேர்மாறாக அயலான் திரைப்படத்தில் பூமியை ஆபத்திலிருந்து காப்பாற்ற ஏலியன்கள் பூமிக்கு வருவதாக காட்டியிருக்கிறார்கள். சினிமாக்களை மட்டும் வைத்து ஏலியன்கள் இப்படித்தான் என முடிவுக்கு வந்துவிட முடியாதுதான். ஏலியன்கள் இருக்கிறார்களா என்றால் ஆம் என சொல்லலாம். வேட்டுக்கிரவாசிகள் இருப்பது உண்மைதான் என்றும் நாசா தலைவர் பில் நெல்சன் கடந்த சில மாதங்களுக்கு முன் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, இது குறித்து ஆய்வு செய்ய ஆய்வுக்குழுவையும் அதற்கான இயக்குநரையும் நியமித்துள்ளது நாசா. அமெரிக்காவில் மட்டுமல்ல, இந்தியாவில் மணிப்பூர் மற்றும் சென்னையில் ஏலியன்கள் வந்து சென்றதற்கான வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்கள் நம்மிடம் இப்பொழுது உள்ளன. டிஜிபியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற IPS அதிகாரி பிரதீப் பி பிலிப் சென்னையில் தென்பட்ட பறக்கும் தட்டுகளை புகைப்படத்துடன் வெளியிட்டுள்ளார். அதேபோல சென்னையைச் சேர்ந்த பறக்கும் தட்டு ஆய்வாளர் சபீர் ஹுசைனி ஏலியன்கள் நமக்கு நண்பர்களே என்கிறார். ஏலியன்கள் நம்மை விட 50,000 ஆண்டுகள் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தவர்களாக இருப்பார்கள். உலகம் முழுவதும் ராக்கெட் ஏவுதளங்கள், அணு உலைகள் இருக்கும் இடங்களுக்கு அவர்கள் வருகிறார்கள். பூமிக்கு ஆபத்து ஏற்படும் போது அதிலிருந்து நம்மை பாதுகாக்க ஏலியன்கள் பூமிக்கு வருகிறார்கள் என்கிறார் சபீர் ஹுசைன். ஏலியன்கள் நம்மை விட சக்தி வாய்ந்தவர்களா என்றால் உண்மைதான். நாம் இன்னும் பூமியின் துணைக்கோளான நிலாவுக்குத்தான் சென்றுள்ளோம். நமக்கு பக்கத்துக்கோளான செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல தயங்குகிறோம். ஆனால் அவர்கள் பல ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்து பூமிக்கு சர்வசாதாரணமாக வந்து செல்கிறார்கள். நம்மை விட சக்தி வாய்ந்த ஏலியன்கள் நம்மை அழிக்க நினைப்பார்களா அல்லது நம்மோடு நட்போடு பழகுவார்களா என்றால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.